ஏதேதோ எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பயமும் பதட்டமும் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. அமைதியாக இரு என்றால் மனதிற்கு புரியவா போகிறது? ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் இன்னும் விரக்திதான். அவசரம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருக்க மாட்டார். வார்த்தைகளை உளறிக் கொட்டுவது ஜெபமில்லை. சில நேரங்களில் நீ வடிக்கும் கண்ணீர் கூட ஜெபமாக மாறிவிடும். பல நேரங்களில் உன் அமைதியே ஜெபமாக மாறிவிடும். மனம் சோர்ந்து போகும் போது அவர் கொடுக்கும் ஆறுதல் கூட ஒரு ஜெபம்தான். இறைவன் உன்னை விட உயர்ந்தவர். அவர் உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். நன்றியுடன் கூடிய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். குறை கூறிக்கொண்டே இருப்பது, பெருமையுடன் உளறிக் கொட்டுவது, இவையெல்லாம் ஜெபம் இல்லை. என்னால் எதையும் செய்ய முடியாது, உம்மால் எல்லாம் கூடும் என்ற உணர்வை ஏற்படுத்தி முழு நம்பிக்கையுடன் அவரை சார்ந்து கொண்டு ஏறெடுக்கும் ஜெபம் மட்டும்தான் கேட்கப்படும். அகந்தியை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை உயர்த்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். நீர் பரிசுத்தமாகிய இருதயத்தில் மட்டுமே வாசம் பண்ணுகிறீர். நீர் என்னுடனே இருக்கிறீர், என்னை விட்டு விலகுவதே இல்லை என்று உன் விசுவாசத்தை ஜெபத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டே இரு. இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல். அவர் செய்ய போவதற்கும் நன்றி சொல். செய்யாததற்கும் நன்றி சொல். ஏனென்றால் ஏற்ற காலத்தில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவர் உனக்குள் வாசமாயிருப்பதற்காக நன்றி சொல். அவர் தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி சொல். சோதனையை சாதனையாக மாற்ற உனக்கு தைரியம் கொடுத்ததற்காக நன்றி சொல். குறை சொல்வதை நிறுத்திவிடு. ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல். உணவு, உடை, உறைவிடம், பாதுகாப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல். சேற்றில் கிடந்த உன்னை தூக்கி எடுத்த இறைவனுக்கு நன்றி சொல். நீ கேட்டதையும் கேட்காத ஆசீர்வாதங்களையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல். செய்த தவறுகளை அவரிடம் வெளிப்படையாக ஜெபத்தின் மூலமாய் சொல்லிவிடு. எனக்கு தகுதி இல்லாத போதும் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். அவரிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. மனத்தாழ்மையுடன் அவரிடம் எல்லாம் சொல்லிவிடுங்கள். அப்போது குற்ற உணர்வு நீங்கிவிடும். மனம் சுத்தமாகும். எண்ணம், வார்த்தை, செயல் சுத்தமாக உங்கள் குறைகளை இறைவனிடம் சொல்லிவிடுங்கள். ஏற்ற காலத்திற்காக காத்திருங்கள். நீர் செய்வது உன்னதமானதாகவே இருக்கும். அது சிறந்தது. உடனே கிடைக்காது, ஆனால் தவறாமல் கிடைக்கும். அவர் கரங்களில் உன் விண்ணப்பங்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு. புலம்பாமல் உன் வேண்டுதலை சொல்லு. உன் உள்ளத்திலும் புத்தியிலும் முழுமையாக சாயாமல் தேவனை நம்பு. முடிவு அவர் தீர்மானம். மனம் அமைதியாக இருக்கும் போது இறை குரலை கேட்க முடியும். அவர் அருகில் இருப்பதை உணர முடியும். சுமையுடன் இருக்கும் உன் மனதை அவரிடம் இறக்கி வைத்துவிடு. உடைந்த மனதை அவரிடம் ஊற்றிவிடு. நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபி. உன் வாழ்க்கை மாறும். ஆமென்.